ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் நாள் நடைபெற்ற போது அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை இங்கே நினைவு கூறுகிறேன். Much of the richness of the Indian democracy is derived from the Tamil Nadu legislature and is appreciated all across the world என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் புகழ் மங்கி விடாமல் பாதுகாத்து இருக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. அரசியலமைப்பு சட்டத்தின் 170வது பிரிவின் கீழ் 176வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பதை அரசியல் சட்டத்தில் மிக விவரமாக தெரிவித்திருக்கிறார்கள். Article 176(1) of the Constitution of India, the governor shall address the legislative assembly and inform the legislature of the cause of the summons. But our honorable governor is acting against the Constitution. It is not a good. I am to remind this house that in 1995, the government brought a government resolution to recall the governor, Dr. M. Chenna Reddy. Even then, the governor had read the governor's address as prepared by the government in 1996. ஆக இப்பேரவை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஆளுநர் பதவி குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆளுநர் பதவி உள்ளவரை அப்பதவியில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து கொண்டவர். கடந்த பேரவை கூட்டத்தொடரை முடித்து வைக்காமல் ஆளுநர் உரையை தவிர்த்து மற்ற சில மாநிலங்களில் முடிவெடுப்பது போன்று நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். ஆனால் மாண்புமிகு கலைஞர் அவருடைய வழித்தடங்களை பின்பற்றி ஆட்சி புரிகிற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் மரபு மீறக்கூடாது என்ற பண்போடு ஆளுநர் உரைக்காக பேரவை கூட்ட யோசனை வழங்கினார்கள். மீண்டும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முந்தைய ஆண்டுகள் செய்ததைப் போலவே திரும்ப செய்திருக்கிறார்கள். அதாவது ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமல் சென்றிருக்கிறார். தற்போது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படாதது தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் அவர்கள் இதே கருத்தை கோடிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்திற்கு அப்போதே பதிலளித்து இந்த அவையில் பின்பற்றப்படும் மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதை பின்பற்றுவதும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டு அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. இந்த நாட்டின் மீதும் தேசிய கீதத்தின் மீதும் பெரும் மதிப்பை தமிழ்நாட்டு மக்களும் இந்த பேரவையும் என்றென்றும் கொண்டுள்ளார்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலும் நாட்டுப்பற்றிலும் தேச தலைவர்கள் மீதும் என்றும் மாறாத நன்மதிப்பை கொண்டது இந்த அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை சீடனாக திராவிட சமுதாயத்திலிருந்து உதித்த சுயமரியாதை கனலாக செயல்படும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காத்து வரும் இச்சட்டமன்ற பேரவையின் மாண்பினை நிலைநாட்டும் வகையில் மாண்புமிகு பேரவைத் தலைவரின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திட தாங்கள் அனுமதிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தீர்மானம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசால் விதிகளின்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை படிக்காமல் சென்றுவிட்டார். ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உரை அச்சிடப்பட்டு அவையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு மட்டுமல்லாது உலக அளவில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இம்மாமன்றத்தின் மக்களாட்சி மாண்பினை உயர்த்தி பிடிக்கவும் மரபை காத்திடவும் அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்திட வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்.